வீடு பார்க்குற எல்லாத்துக்குமே இந்த வீடு பிடிக்குங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு கார்னர் சைட்லேயே கட்டப்பட்டிருக்கு. அட்டகாசமான லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கு, மல்டிமீடியா டிவிட்டு, பூஜா கேபினட், கிச்சன் கம் டைனிங் 8க்கு 20ங்கிற அளவில் நல்லா பெருசாகவே கிச்சன் கம் டைனிங் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நானோ சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் டோரை வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க. யூனிக்காக இருக்குது. குழந்தைங்கள நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் போட்டோம்னா போதும், நீங்கள் நீட்டாக உட்காந்து அமைதியாக படிச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் கட்டிட்டு பால்கனி விட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனியை. இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 18ங்கிற அளவில் ஒரு கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. வீடு இடம் பார்க்குற நிறைய பேர் வடக்கு கிழக்கு சைட்டு, வடகிழக்கு கார்னர் சைட்டு தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே இடத்தோட சேர்த்து வீடே வடக்கு கிழக்கு சைட்டில் தான் வீடே கட்டப்பட்டிருக்கு. 2.25 சென்ட் இடம் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK டூப்ளெக்ஸ் டைப் வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு 2 பக்கம் ரெலிவேஷன் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பால்கனி தெரிகிற மாதிரியான ஸ்பேஸு. இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரௌனு, கிரே, அப்புறம் டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு 2 பக்கம் கார்னர் சைட்டுங்கிறனால எலிவேஷன் டிசைன்ஸ் வந்து கிராண்டாக இருக்குது. கார் போகிறதுக்காக இங்கே ஒரு கேட் இருக்குது, அங்கேயும் ஒரு கேட் இருக்குது. வீட்டில் இந்த ஆப்போசிட்லாம் வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இடைஞ்சலாக இருக்கும். ஆனால் நம்ம காரை வந்து இப்படியே நம்ம ஏற்றிக்கலாம். அந்தளவுக்கு ஆப்போசிட்லேயே இடைஞ்சலாக கூட இருக்காது. அந்தளவுக்கு இங்கே வந்து 2 கேட் கொடுத்துருக்காங்க. WPC போர்டோட ஹெவியான மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கேட் இருக்கா, அதே மாதிரி இங்கே ஒரு கேட் இருக்குது. இது வந்து ஃபோல்டபுள் கேட்டுங்க. அது இந்த பார்க்கிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 12க்கு 18ங்கிற அளவில் ஒரு கார் நிறைய டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸியாக கொடுத்துருக்காங்க. போர்வெல் இருக்குது. வாட்டர் சம் வந்து நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையிலே கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ், மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்குமே வாலுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து சின்ன சின்ன கோல்டன் கலர் பீடிங்ஸோட உபயோகப்படுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன ஸ்பாட்லைட்டும் இருக்குது. இந்த செட்பேக் வழியாக போனீங்கன்னா இங்கே வந்து கடைசியில் வந்து ஒரு அவுட்ரு பாத்ரூம் இண்டியன் கிளாஸட் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா வீட்டோட வந்து மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் ஒரு மேட் ஃபினிஷிங் பாலிஷ் ஒர்க் செஞ்சு தேக்கு மரத்தில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கு போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. சைடில் டிசைனர் கிளாஸ் எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. ஃபால் சீலிங் ஒர்க்கு, மல்டிமீடியா டிவிட்டு, பூஜா கேபினட், இந்த மாதிரியான இன்டீரியர் ஒர்க்ஸோட கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. டிவிட் பார்க்கும்போதே மார்மேட் டிசைன்ஸ் வித் ப்ரௌன் கலர் தீமில் இருக்குங்க. பேஸ் யூனிட்டு, ஷோகேசிங் செல் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃபு, சின்ன சின்ன ஸ்பாட்லைட் மேலே மாட்டியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி இங்கே ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. CNC லெஸ் டிசைன்ஸோட டோரோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2x4 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சத்துக்கு இங்கே ஒரு விண்டோ, அங்கே ஒரு UPVC விண்டோ, 2 விண்டோ இருக்குது. மைல்டான டோனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங் 8க்கு 20ங்கிற அளவில் நல்லா பெருசாகவே கிச்சன் கம் டைனிங் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லேப்டாப் ஃபுல்லாமே ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சைடில் கிச்சனில் பார்த்தீங்கன்னாலும் பேஸ் கேபினட் நிறையா கொடுத்துருக்காங்க. சில்வர் கலரில் ஹேண்டில்ஸோட கிரே கலர் தீமில் இருக்குது. கட்லரி யூனிட்டு, ஆயில் ப்ளோ ட்ரேஸ், சிலிண்டரில் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டோரேஜ் யூனிட்டு, இந்த இடத்துல ஓப்பன் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வால் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட கிரே கலர் தீமில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது இன்டீரியர் ஒர்க் வந்து செமையாக இருக்குது. அதுபோக இந்த இடத்துல கிச்சன் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷிங் கிரானைட்டோட பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட இருக்குது. இங்கே வந்து நானோ சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மல்டி ஆப்ஷன் சிஸ்டமோட இருக்கிற நானோ சிங்க் இருக்குது. அதுபோக ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. டைனிங் ஏரியாவில் ஒரு விண்டோ இருக்குது. இந்த இடத்துல நம்ம வெசல் க்ளீன் பண்ணுற மாதிரியான லிக்விட்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. டைனிங் ஏரியாலையும் கார்னரில் வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் ஒரு யூனிக்கான பேட்டர்னில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட்டில் ஒரு லென்த்தாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கிரானைட்டில் வந்து ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவில் இருக்கிற கபோர்டு ஒர்க்குக்கு இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. டோர்ஸ் எல்லாமே ஒரு யூனிக்காக இருக்குது. கோல்டன் பீடிங் தீம்லோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா 11க்கு 17ங்கிற அளவில் வீட்டோட கன்னி மூலையில் ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து வார்ட்ரூஃப் கபோர்டு, லேஃப்ட் கபோர்டு, அந்த இடத்துல வால் ஷெல்ஃப் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஹெட்போர்டோட கார்ட் போட்டோம்னா அதுக்கு உண்டான லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இங்கே மாட்டி வச்சுருக்காங்க.
வெளிச்சத்துக்காக 2 யூபிவிசி விண்டோஸும் இருக்குது, ஏசி மாட்டிக்கிற ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஸ்டடி டேபிளோட இந்த பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் டோரை வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரோட ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டோம்னா இங்கே இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் பிராண்டட் ஃபிட்டிங்ஸ், பைப் ஃபிட்டிங்ஸ், வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் லைட் சாண்டில் அண்ட் லைட் டார்க் சாண்டில் கலர் காம்பினேஷனில் வந்து வால் டைல்ஸும் ஃப்ளோரிங் ஆன்டிஸ்க் டைல்ஸும் உபயோகப்படுத்தியிருக்காங்க. கீசர் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுபோக வென்டிலேட்டருக்கான விண்டோஸு, அங்கே ஃபேனும் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸு, டவல் ராடு எல்லாமே இருக்குங்க. அடுத்தது நம்ம வெளியே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டேர்கேஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக நம்ம டெக்கரேட்டிவ் வால் டெக்கர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அங்கே லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அங்கே ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான், கிளாஷி ஃபினிஷிங் இல்லை, ஆன்டிஸ்கிட் கிரானைட் தான். சைடு ஹேண்டில்ஸ் வந்து டப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ஹேங்கிங் லைட் மாட்டியிருக்காங்க, யூனிக்காக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பேசேஜுங்க. குழந்தைங்கள நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் போட்டோம்னா போதும், இங்கே நீட்டாக உட்காந்து அமைதியாக படிச்சுக்குவாங்க. அந்தளவுக்கு இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. செகண்ட் பெட்ரூம் போகிற மாதிரி இந்த பேசேஜ்லேருந்து இப்போ நம்ம போகிறோம். இந்த செகண்ட் பெட்ரூமோட அளவும் கன்னி மூலையில் தான் இருக்குங்க. 11க்கு 17. இங்கேயும் வெளிச்சத்துக்காக 2 விண்டோஸு, ஸ்டோரேஜ் யூனிட் வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி அதே பேட்டர்னில் தான் இருக்குது. வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்ட், பால் ஷெல்ஃப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த மிரரோட தான் இந்த டோரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க, பாத்ரூம் டோர்லாம். இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவும் 6க்கு 7ங்கிற அளவில் தான் இங்கே இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸு, டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு, அங்கே வென்டிலேட்டருக்கான ஃபேனு எல்லாமே மாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. வந்தால் குடி வரலாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே இந்த வீட்டில் பக்காவாக ரெடியாக இருக்குது. இது போக நம்ம வந்து இந்த வீடு வந்து 2 BHK வீடுன்னு தான் சொல்லியிருக்கேன். 3 BHK எடுக்கிற மாதிரி ஃபியூச்சரில் ஆப்ஷன்ஸோட இங்கே ஒரு பெரிய பால்கனி ஏரியா இருக்குது. அதுக்கான டோர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டோராக ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு. இங்கே வந்து ஒரு பெட்ரூம் கட்டிட்டு பால்கனி விட்டுக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸோடு ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ஓப்பன் பால்கனியை. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த டெரஸ் கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஹேண்ட் வாஷ் மிஷினும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம மேலே போய் பார்த்தலாம். இந்த ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸ் வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து 1000 அடிஸில் 2 சின்டெக்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் சுற்றி வியூ பார்க்க முடியும். ஏகப்பட்ட குடியிருப்புகள், மக்கள் குடியிருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து பக்கம் தாங்க, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் இந்த வீட்டுக்கு. கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரபாண்டிக்கு அடுத்து சாந்திமேடு லொக்கேஷனில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை வந்து 72 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.